வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா? ஆகாதா? அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சிபிஎஃப்சி வந்து எங்களுக்கு சர்டிபிகேஷன் சென்சார் சர்டிபிகேட் குடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தாவேகா தரப்புல, விஜய் தரப்புல, புரொடியூசர் தரப்புல வந்து ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரொடியூசர் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், டிசம்பர் 19ஆம் தேதியே தணிக்கை குழுக்கிட்ட நாங்க படத்த சமர்ப்பிச்சுட்டோம். அவங்களும் பாத்துட்டாங்க. பாத்துட்டு இதுல சில சேஞ்சஸ மட்டும் சொன்னாங்க. இத இன்கார்ப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு யுஏ சான்றிதழ நாங்க குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 9 நாள் ஆயிடுச்சு. இன்னமும் எங்களுக்கு வந்து அவங்க சான்றிதழ் குடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் சென்சார் போர்ட்ல இருந்து இன்னைக்கு கோர்ட்ல வைக்கப்பட்ட வாதங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துல வந்து ரிலிஜியஸ் சென்டிமெண்ட்ஸ ஹர்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு எங்களுக்கு ஒரு எதிர்ப்பு வந்திருக்கு, ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனால படத்தை ரிவ்யூ கமிட்டிக்கு நாங்க அனுப்ப போறோம். அதாவது எக்ஸாமினிங் கமிட்டி பாத்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால இத நாங்க ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யுஏ சர்டிபிகேட் கொடுக்க போறாங்களா? இல்ல ரிவ்யூ கமிட்டி பார்த்துட்டு இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ண போறாங்களா? இல்ல வேறு சில மாற்றங்கள் சொல்ல போறாங்களா? இல்ல இன்னும் சில சீன்ஸ வந்து கட் பண்ணணும், எடிட் பண்ணணும் சொல்ல போறாங்களா? என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா சிபிஎஃப்சி சார்பில சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம நோட்டீஸ் பண்ணணும். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? நீங்க கேட்கிறீங்கங்கிறதுக்காக அவசரப்பட்டு எங்களால சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. ப்ரொசீஜர் படிதான் நாங்க எல்லாத்தையும் செய்வோம் அப்படிங்கிற ஒரு லாக்க வச்சிருக்கிறாங்க. இப்போ இதத்தான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. பாஜகவுடைய மாடஸ் ஆப்பரண்டி எப்பவுமே நமக்கு தெரியும். ஆட்டோனாமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ கைக்குள்ள போட்டுக்கிட்டு, இடி, சிபிஐ, ஐடி இது போன்ற ஆட்டோனாமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ கைக்குள்ள போட்டுக்கிட்டு, எதிர்க்கட்சி தலைவர்கள எப்படியெல்லாம் மிரட்டுனாங்க அப்படிங்கிறத தனியா ஒரு வரலாறே நாம எழுதலாம். இன்னைக்கு அந்த லிஸ்ட்ல சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷனும் சேர்ந்திருக்கு அப்படின்னு தான் நாம சொல்லணும். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்ட் மினிஸ்ட்ரிக்கு கீழே வரக்கூடிய ஒன்றிய அரசின் துறைக்கு நேரடியாக கீழே செயல்படக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். இதுக்குதான் இணை அமைச்சரா எல் முருகன் இருக்கிறாரு அப்படிங்கறத நீங்க முக்கியமா கவனிக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த சிபிஎஃப்சில இருக்கக்கூடிய சென்சார் போர்ட்ல இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளையும் நேரடியாக ஒன்றிய அரசு தான் நியமிக்கிறது. பாஜக 2014 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்னாவே இது நடக்குது. அதுவும் குறிப்பாக இவர்களை எதிர்த்து அரசியல் பேசக்கூடிய பல திரைப்படங்கள் இல்ல ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படங்களுக்கு இந்த சென்சார் போர்டு மூலமாக ஏகப்பட்ட நெருக்கடிகளை பாஜக கொடுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட அதே பேட்டர்னை தான் இதுலயும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ஆளுநர் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸ பயன்படுத்தி ஒரு மசோதா மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காம ஆற போடுறாரோ, அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கறத காரணம் காட்டி டிலே பண்ணக்கூடிய வேலைய இவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 2021லயே சினிமாட்டோகிராபி அமெண்ட்மெண்ட் பில்லுன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா சென்சார் போர்டுக்கும் ப்ரொடியூசருக்கும் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இதை தீர்த்து வைக்கிறதுக்கு பிலிம் சர்டிபிகேஷன் அப்பலேட் ட்ரிபியூனல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இது ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி. அதாவது ஒரு ரிட்டையர்டு ஹைகோர்ட் இல்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து அதுக்கு சேர்பர்சனா இருப்பாங்க. அந்த கமிட்டியில பாத்தீங்கன்னா சட்டம் தெரிந்தவர்கள் எல்லாரும் இருப்பாங்க, சினிமாவை பற்றி தெரிந்தவர்கள், இப்படி பல்வேறு துறையில இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ ஒரு ப்ரொடியூசருக்கும் சென்சார் போர்டுக்கும் பிரச்சனைன்னு வரும் பொழுது ப்ரொடியூசர் இந்த பிலிம் சர்டிபிகேஷன் அப்பலேட் ட்ரிபியூனல்ல அணுகலாம். அப்போ அவங்க உடனடியா இதுல தலையிட்டு அவங்க வந்து இந்த படத்தை ரிவ்யூ பண்ணிட்டு சென்சார் போர்டு பக்கமா இல்ல ப்ரொடியூசர் பக்கம் நியாயம் இருக்கான்றத பார்த்து அவங்க ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. சென்சார் போர்டு அந்த தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது. சோ சென்சார் போர்டு வந்து ஃபைனல் அத்தாரிட்டியா இருக்காது. இந்த பிலிம் சர்டிபிகேஷன் அப்பலேட் ட்ரிபியூனல் தான் ஃபைனல் அத்தாரிட்டியாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல ப்ரொடியூசர்ஸ்க்கு, அதாவது சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து எஃப்சி80ங்கிறது ஒரு பெரிய ரிலீஃபா இருந்தது. ஏன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஒண்ணு நேரம், இன்னொன்னு பணம். கோடிக்கணக்கான பணத்தை போட்டு ஒரு படத்தை எடுக்கிறாங்க. அந்த படம் ஒரு சில நாட்கள் டிலே ஆனாலே இன்னைக்கு எக்ஸ்பைரி டேட்டை ரீச் பண்ணிடும். அந்த அளவுக்கு சினிமா உலகத்துல டைம் ஃபேக்டர், கரெக்டான டைமுக்கு ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பல படங்களுக்கு. இன்னைக்கு விஜயுடைய ஜனநாயகன் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கு. ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் இது பல விஷயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பிலிம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தமிழ்நாட்டுடைய ஒரு உச்ச நட்சத்திரம், அதுவும் அரசியல்ல கால் பதிக்கக்கூடிய ஒரு உச்ச நட்சத்திரம் நடிச்ச ஒரு படம், அதுவும் அவருடைய கடைசி படம்
அவருடைய ஸ்வான் சாங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படமாக இது இருக்கு. 2வது பொங்கல் போன்ற தமிழர்கள் பாரம்பரியம் மிக்க ஒரு விழா நாள் அன்று இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்போ அப்படிப்பட்ட காலகட்டத்துல தான் ஒரு படத்துக்கு ஒரு மேக்ஸிமம் விசிபிலிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். 3வது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயுடைய திரை உலக செல்வாக்கும் சரி, அரசியல் செல்வாக்கும் சரி, ஒட்டு மொத்தமா ஜனநாயகன் மேலதான் அவர் நம்பி இருக்கிறாரு. ஏன்னா, தன்னுடைய பிலிம் கரியருடைய கடைசி படம். அவருடைய லாங்குவேஜ்லயே சொல்லணும்னா, அது ஒரு பெரிய பிளாஸ்ட்டா இருக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு பிளாஸ்டோட தன்னுடைய கரியர முடிச்சுட்டு, ஒரு புது மொமெண்டத்தோட அரசியல்ல குதிக்கணும். அந்த மொமெண்டத்த அப்படியே அரசியல்ல மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு நெனச்சுதான், தொடர்ந்து ஜனநாயகனுக்கு ஹைப் குடுத்து இவங்க ப்ரமோட் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு விஜயோடைய திரை உலக கிரெடிபிலிட்டியும் சரி, அரசியல் கிரெடிபிலிட்டியும் சரி, இன்னைக்கு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இத ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு ப்ரொடியூசர் தரப்புல கோர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. 500 கோடிக்கு மேல போட்டு இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஒரு நாள் நீங்க டிலே பண்ணா கூட அது கோடிக்கணக்குல நஷ்டத்துல கொண்டு வந்து விட்டுடும்னு. இது உண்மைதாங்க. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ஜனநாயகனுக்கு கேரளால, கர்நாடகால, வெளிநாடுகள் எல்லாம் அட்வான்ஸ் புக்கிங் வந்து கள கட்டிட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல இன்னும் பல தியேட்டர்கள்ல அட்வான்ஸ் புக்கிங்கே ஓபன் பண்ணாம வச்சிருக்காங்க. படம் வெளிவருமா வராதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் அந்த ரிஸ்க எடுக்க விரும்ப மாட்டாங்க இல்லையா? அப்போ இது படத்துடைய ஃபர்ஸ்ட் வீக் கலெக்ஷன்ஸ பாதிக்கும். பெரிய படங்கள்லாம் ஃபர்ஸ்ட் 3 டேஸ்ல என்ன அள்றாங்க? ஃபர்ஸ்ட் டேல எந்த அளவுக்கு கலெக்ஷன் காட்டுறாங்க அப்படிங்கிறது தான் கெத்து. விஜயோடைய கடந்த எல்லா படங்களுக்கும் இப்படிதான் ஹைப் பண்ணி ஒரு கலெக்ஷன காமிச்சு விஜய சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டஸ்ல அந்தஸ்துல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட அந்த கெத்து காமிக்கிறதுக்கான விஷயத்திலேயே பாஜக ஒரு பெரிய ஆப்ப கொண்டு வந்து சொருகிருக்கு. அட்வான்ஸ் புக்கிங் பாதிக்கப்பட்டதுன்னா கலெக்ஷன் பாதிக்கப்படும். கலெக்ஷன் பாதிக்கப்பட்டதுன்னா அவருடைய பிலிம் கரியர்ல தன்னுடைய கடைசி படம் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படத்தை கொடுத்துட்டு நான் ரிட்டையர் ஆனேன் அப்படின்னு அவர் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறார் இல்லையா? அந்த கனவு சிதைக்கப்படும். இது பொருளாதார ரீதியா மட்டும் நஷ்டத்தை ஏற்படுத்தாதுங்க. விஜயோடைய அரசியல் செல்வாக்குக்கும் பாதிப்பு ஏற்படும். அதனால தான் ஜனநாயகன் அவருடைய கரியர்ல ரொம்ப முக்கியமான படமா பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட படத்துக்கு தான் சென்சார் போர்டத்த கையில போட்டுக்கிட்டு பாஜக இன்னைக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு. ரொம்ப அசால்ட்டா இன்னைக்கு கோர்ட்ல சொல்றாங்க. உங்க இஷ்டத்துக்கெல்லாம் எங்களால சென்சார் சர்டிபிகேட் குடுக்க முடியாது. இன்னைக்கு ஹைகோர்ட் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன் 9ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணணுமா? பெட்ரோமேக்ஸ் லைட்டே தான் வேணுமா? 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணா படம் ஓடாதா? தை பிறந்தால் வழி பிறக்கும் இல்லையா? அப்படின்னு அந்த ஜட்ஜ் கேட்டிருக்கிறாங்க. ஒரு நாள் டிலே ஆனா கூட அது படத்துக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி, விஜய்க்கு தனிப்பட்ட ரீதியிலும் ஒரு பெரிய அடி வாங்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இன்னைக்கு எமோஷனலா அவருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் குடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடக்குதுன்னா, இன்னொரு பக்கம் மற்றொரு செய்தி. சிபிஐ விசாரணைக்கு 12ஆம் தேதி விஜய் டெல்லியில ஆஜராகணும் அப்படின்னு கரூர் வழக்குல சிபிஐ அவருக்கு சம்மன் அனுப்பியிருக்கு. எந்த சூழ்நிலையில இதெல்லாம் நடக்குது அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். 2, 3 முக்கியமான நிகழ்வுகள். கடந்த பரப்புரையில பேசும்பொழுது விஜய் மேடையில நின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. களத்திலேயே இல்லாதவங்க பத்தி எல்லாம் நான் பேச வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு பாஜகவை எள்ளி நகையாடினாரு. இன்னைக்கு களத்துல நாங்க இல்லைனாலும் களத்துல யாரு இருக்காங்க அப்படிங்கறத நாங்க தாண்டா டிசைட் பண்றோம் அப்படிங்கறத மறைமுகமாக பாஜக விஜய்க்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க. தன்னுடைய பிலிம் கரியர்ல இவ்ளோ ஸ்ட்ரெஸ் இவருக்கு குடுத்துட்டு அடுத்த 2 நாள்ல படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற பிரச்சனையில இருப்பாரு. படத்தெல்லாம் நல்லா முடிச்சு குடுத்துட்டு, படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாம அரசியல்ல கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனுஷனுக்கு இவ்ளோ ஸ்ட்ரெஸ்ஸ குடுத்துட்டு, 2 நாள்ல விசாரணைக்கு வா அப்படின்னு டெல்லிக்கு கூப்பிடுறாங்கன்னா, டெல்லியில எவ்வளவு அழுத்தம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. சரி இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க? நீங்க தான் சொல்றீங்களே, விஜய் பாஜகவுடைய பி டீம் தானே. அரசியலுக்கு விஜய பாஜக தானே கூட்டிட்டு வந்தது. அப்படி இருக்கும்போது விஜய்க்கு ஏன் பாஜக இவ்வளவு தொல்லை கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. சில விஷயங்கள நம்ம குரோனாலாஜிக்கலா யோசிச்சு பார்க்கணும். விஜய்க்கு எப்போ சிபிஐ சம்மன் வருது? 2 விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம். 1 அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வராரு. இங்க அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஏகப்பட்ட இழுபறி நடக்குது. பாஜக கிட்டத்தட்ட 50 தொகுதி கேக்குது. ஆனா அவ்வளவு குடுக்கறதுக்கு எடப்பாடிக்கு மனம் இல்ல. அவர் விட்டு குடுக்க மாட்டேங்கிறாரு. விடாப்பிடியா அவர் கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறாரு அப்படிங்கிற செய்திகள் வருது. இதனால கடுமையான கோபத்துல அமித்ஷா திரும்பி போயிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு செய்தி.
போன வாரம் வந்த இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ணணும். லயோலா கல்லூரி மாணவர்கள் ஒரு சர்வே நடத்துறாங்க. அந்த சர்வேல மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தான் சிஎம் கேண்டிடேட்டுக்கான ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 2வது இடத்திற்கான போட்டியில் எடப்பாடியை பின்னுக்கு தள்ளிவிட்டு விஜய் முந்தி 2வது இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. அதிமுகவை பொறுத்தவரைக்கும், எடப்பாடிய பொறுத்தவரைக்கும் வேண்டா வெறுப்பா தான் அவர் பாஜக கூட்டணியில இருக்கிறாரு. ஆரம்ப காலகட்டத்துல அதிமுகவுக்கும், தாவேகாவுக்கும் நடுவுல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்தது. கிட்டத்தட்ட 117 தொகுதி நாம 2 பேரும் ஆளுக்கு பாதியா போட்டி போடுவோம். யாரு முதலமைச்சர், யாரு துணை முதலமைச்சர், இது போன்ற பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்து பழம் நழுவி பால்ல விழக்கூடிய அந்த நேரத்துல தான் பாஜக செங்கோட்டையன டெல்லிக்கு கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததோ, ஏது நடந்ததோ தெரியல. 3 கார் மாறி மறைமுகமா போய் பாஜகவோட கூட்டணி அமைச்சு, வேண்டா வெறுப்பாக அந்த கூட்டணிய அமித்ஷா அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அந்த மேடையில ஒரு வார்த்தை கூட பேசாம எடப்பாடி உம்முன்னு உட்கார்ந்திருந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த நிமிஷம் வரைக்கும் அதிமுகவை பொறுத்தவரைக்கும் பாஜக தேவையில்லாத கூட்டணி தான். ஆனா இவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் அழுத்தம், அரசியல் நெருக்கடி காரணமாக வேற வழியே இல்லாம இன்னைக்கு பாஜகவோட கூட்டணியில இருக்கிறாங்க. இந்த சுமைய தூக்கிக்கிட்டு தான் அவங்க அரசியல் களத்துல இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த கூட்டணி டேக் ஆஃபே ஆகல அப்படிங்கிறது அமித்ஷாவுக்கும் நல்லாவே தெரியும். எடப்பாடிக்கும் நல்லாவே தெரியும். என்னதான் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும், மெகா கூட்டணிய நாம அமைச்சிடுவோம் அப்படின்னு இவங்க பேசினாலும், களத்திலயும் சரி, மக்கள் கிட்டயும் சரி, கட்சி தொண்டர்கள் கிட்டயும் சரி, இந்த கூட்டணிக்கு வரவேற்பு இல்ல அப்படிங்கிறது இன்னைக்கு தெள்ள தெளிவா தெரிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கம் அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள்ல இருந்து தொண்டர்கள் வரைக்கும் எல்லாரையும் தன் பக்கம் இழுக்க விஜய் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. செங்கோட்டையன் அங்க போனதுக்கு அப்புறம். ஆரம்பத்துல இருந்து எடப்பாடிக்கு விஜய் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா, கரூர் சம்பவத்துல கூட விஜயை எதிர்த்து அரசியல் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சும் கூட விஜயை காப்பாற்ற முயற்சி செய்தார். விஜய்க்காக சட்டமன்றத்துல போய் அந்த அளவுக்கு குரல் கொடுத்தாரு எடப்பாடி. இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் அவரை நேரடியா விமர்சிச்சா கூட எடப்பாடி அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஒரு சாஃப்ட் கார்னர் காட்டுறாரு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா தேர்தல் நெருக்கத்துல பாஜகவை கழட்டி விட்டுட்டு தாவேகாவோட கூட்டணி அமைக்கலாம் அப்படிங்கிற டோர இன்னும் எடப்பாடி ஓப்பனா தான் வச்சிருக்கிறாரு. அப்படி ஒரு சூழ்நிலை தேர்தல் நெருக்கத்துல வந்ததுன்னா, அது பாஜகவுக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவுன்றதை யோசிச்சு பாருங்க. தாவேகா, அதிமுக கூட்டணி அமைஞ்சதுன்னா, அது தேர்தல் களத்த அப்படியே புரட்டி போட்டுடும். அது திமுகவுக்கும் ஒரு பெரிய பின்னடைவு தான். ஏன்னா, கான்டெஸ்ட் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். இவங்கெல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு தனியா நிக்கிற வரைக்கும் தான் ஆன்டி இன்கம்பன்சி வோட்ஸ கன்சாலிடேட் பண்ண முடியாத வரைக்கும் தான் திமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்கு, ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டணி அமைச்சாலும் திமுக வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா கான்டெஸ்ட் வில் பி டஃப். ஏன்னா அது இருமுனை போட்டியாக மாறும். பட் அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா பாஜகவுடைய நிலைமை என்ன அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல அவங்களை கழட்டி விட்டுட்டாங்கன்னா அரசியல் அனாதைகள் ஆக்கப்படுவார்கள். இப்பவே சுத்தமா மரியாதை இல்ல. அதிமுகவும் இவங்களை கழட்டி விட்டுருச்சுன்னா அவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. நேஷனல் லெவல்ல பாஜகவுக்கு அது ஒரு பெரிய டிஸ்கிரேஸா மாறிடும். இன்னைக்கே பாஜகவோட நல்லுறவை பேணி பாதுகாக்க வேண்டும்னு நிறைய குட்டி குட்டி கட்சிகள் எல்லாம் நினைக்கிறாங்கல்ல. பாஜகவை எதுக்கு நாம பகைச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. அதிமுக கழட்டி விட்டுட்டு தாவேகாவோட கூட்டணிக்கு போயிடுச்சுன்னா சின்ன சின்ன கட்சி கூட பாஜகவை மதிக்க மாட்டான். யாருக்குமே பாஜகவோட போய் விருப்பத்தோட கூட்டணி வச்சுக்கணும் அப்படிங்கிற தேவையும் இல்ல, இஷ்டமும் இல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டில அதிமுகவையோ தாவேகாவையோ தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்போ பாஜக இத்தனை வருஷம் இங்க உழைச்சது எல்லாமே வீணா போயிடும். திரும்ப they'll be back to square one. 15 வருஷம் முன்னால என்னெல்லாம் முயற்சி பண்ணாங்களோ அதெல்லாம் திரும்ப ஆரம்பத்துல இருந்தே பண்ண வேண்டிய ஒரு தேவை வரும். இப்ப புரியுதா? ஏன் விஜய்க்கு இவ்வளவு அழுத்தம் குடுக்குறாங்க அப்படின்னு? விஜயை அரசியல் களத்துக்கு கொண்டு வந்தது பாஜக தான். ஆனா ஒரு கட்டத்துல வளர்த்த கடா முட்டை வந்தான் அப்படிங்கிற கதையா விஜய் has become too big for his shoes. நீ ரொம்ப ஓவரா பேசுற. உன்னை அடிக்க வேண்டிய விதத்துல அடிச்சு நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான் அப்படிங்கறத அவரை உணர்த்துறதுக்காகத்தான் பாஜக இப்போ 2 விதத்துல செக் வைக்கிறாங்க. ஒரு பக்கம் ஜனநாயகனுக்கு செக் வைக்கிறாங்கன்னா இன்னொரு பக்கம் கரூர் வழக்குல சிபிஐ விசாரணைன்னு இன்னொரு செக் வைக்கிறாங்க. விஜயோடைய இயல்பை யோசிச்சு பாருங்க. கடந்த காலத்துல சினிமால பிரச்சனைகள்னு வரும்பொழுது எதற்குமே குரல் கொடுக்காத ஒரு நபர் தான் விஜய். தன்னுடைய துறை சார்ந்த பிரச்சனைக்கே பேசாதவர் தான் விஜய். ரஜினிகாந்துக்கு அவருடைய படத்துக்கு பிரச்சனை வந்தோடனே வெளிப்படையா வந்து பேசினாரு ஜெயலலிதாவை எதிர்த்து.
இன்னொரு தடவை இந்த அம்மாவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாத்த முடியாது அப்படின்னு பேசினாரு. கமல்ஹாசனுக்கு ஒரு பிரச்சனை வந்த போது வெளிப்படையா வந்து சொன்னாரு. வெளிப்படையா வந்து எதிர்த்தாரு, பேசினாரு. ஆனா விஜயோடைய திரைப்படத்துக்கு பாஜகவால பிரச்சனை வந்த போதும் சரி, அதிமுகவால பிரச்சனை வந்த போதும் சரி, விஜய் என்ன பண்ணாரு? கொடநாடுல போய் கை கட்டி மணிக்கணக்குல நின்னு வெயிட் பண்ணாரு. அதுக்கப்புறம் எந்த தலைவர் அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாரோ, அவருக்கே அணில் மாதிரி நான் தேர்தல்ல வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டாரு. பாஜக தரப்புல ராஜா போன்றவர்கள் வெளிப்படையாக ஜோசப் விஜய்னு அவருடைய ஓட்டர் ஐடி முதல் கொண்டு சமூக வலைதளங்களை போட்டு அவர் விமர்சனம் பண்ணும்போது ஏதாவது எதிர்வினை வந்ததா விஜய் கிட்ட இருந்து? விஜயை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரீன்ல தான் சிங்கம். பஞ்ச் டயலாக் எல்லாம் மேடைகள்லயும் திரைப்படத்துல வசனமாவும் தான் பேச முடியும். ஆக்ஷன் சொன்னா அப்படியே வீர தீர சூனன் மாதிரி நடிச்சுட்டு கட்டுன்னு சொன்னோம்னா அவருடைய இயல்புக்கு வந்துருவாரு. நான் சொன்ன மாதிரி ஸ்கிரீன்ல தான் சிங்கம், நிஜத்துல அவர் ஒரு அணில் தான், ஒரு பயந்தாங்கொழி தான். அத அவருடைய அரசியல் வாழ்க்கையிலயும் பார்க்கலாம். கரூர்ல ஒரு சம்பவம் நடந்தோடனே பின்னங்கால் பிடரியில அடிக்கிற அளவுக்கு அங்கேருந்து ஓடி வந்த மனுஷன் 40 நாள் வீட்டை விட்டு வெளியிலேயே வரல. இந்த நிமிஷம் வரைக்கும் அதற்கான மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி கூட அவர் எடுத்துக்கல. அவருடைய வீட்டு வாசல்ல அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் போராட்டம் பண்றாங்க. அவர் வரக்கூடிய காரை அந்த அம்மா வழி மறிச்சு எனக்கு நியாயம் வேணும்னு கேக்குது. குறைஞ்சபட்சம் அந்த கார்ல இருந்து இறங்கி வந்து என்னமா பிரச்சனை அப்படின்னு கேட்க கூட தைரியம் இல்லாத ஒரு நபர் தான் விஜய். அப்படிப்பட்ட விஜய்க்கு இன்னைக்கு 2 தரப்புல இருந்து ஒரு கட்சி அழுத்தம் கொடுக்குதுன்னா அதற்கு காரணம் என்ன? ரொம்ப ஓவரா பேசுற, நீ இருக்க வேண்டிய இடத்த நாங்க தான் டிசைட் பண்ணுவோம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவாக விஜய்க்கு உணர்த்தணும் அப்படின்ற முயற்சியா தான் இதை நம்ம பார்க்க முடியுது. விஜய் நாம சொல்றபடி ஆடணும். நாம உருவாக்குன பொம்மை நாம கீ கொடுத்தாதான் ஆடணும். அதுக்கு மேல 5 ரூபா கொடுத்தா 10 ரூபாய்க்கு நீ நடிச்சேன்னா உன்னை இருக்க வேண்டிய இடத்துல we will cut to size அப்படிங்கறத விஜய்க்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக பாஜக பண்ணிருக்கக்கூடிய வேலை தான் இது. ஏன்னா இதுல பாஜக has a lot to lose. விஜய் தரப்புல இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? கொள்கை எதிரியோட கூட்டணி கிடையாது, அரசியல் எதிரியோட கூட்டணி கிடையாது. ஆனா எங்களை நம்பி ஆட்சியில பங்கு நாங்க கொடுக்கிறோம். எங்க தலைவரை சிஎம் கேண்டிடேட்டா ஏத்துக்கக்கூடிய எந்த கட்சி வந்தாலும் அவங்களோட நாங்க கூட்டணி வைக்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. கடைசி நிமிஷத்துல எடப்பாடியோட பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி மகாராஷ்டிரால நடந்த மாதிரி நீ 2.5 வருஷம் சிஎம் ஆறு, நான் 2.5 வருஷம் சிஎம் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவங்க போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. விஜயோடைய ரசிகர்களை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா அவங்களுக்கு அரசியல் புரிதல், அரசியல் தெளிவெல்லாம் கிடையாது. விஜய காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா விஜயோட ரசிகர்களை காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். ஜனநாயகன் படத்திலேயே அதுதானே ஆச்சு. ஆரம்பத்துல பகவன் கேசரியோட ரீமேக்னு சொன்னோன்னே விஜய் ரசிகர்களுக்கு கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரெய்லர் வெளி வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது பகவன் கேசரியோட ரீமேக் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப என்ன சொல்றாங்க? ரீமேக்கா இருந்தா என்ன, எங்க தலைவர் நடிச்சா அது வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு பேசுறாங்கல்ல. அப்படி ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. அரசியல் எதிரியை வீழ்த்தணும்னா கொள்கை எதிரியோட காம்ப்ரமைஸ் பண்ணலாம், தப்பு இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஆச்சரியக்குறிகள் அதையும் நம்பி அதுக்கும் ஃபயர் விடும். அவங்கள பொறுத்த வரைக்கும் திரையில பார்க்கக்கூடிய விஜய் தான் நிஜ விஜய் அப்படிங்கிற ஒரு பிரமையில இருக்கிறாங்க. இப்ப புரியுதா விஜய்க்கு எவ்வாறு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது? விஜய்க்கு அழுத்தம் கொடுத்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சொல் பேச்சுப்படி அவர் ஆடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இன்னைக்கு பாஜக இறங்கியிருக்கு. அதனாலதான் பியூஷ் கோயல் சமீபத்துல சென்னைக்கு வந்தோன்ன கூட ரொம்ப தெளிவா சொன்னாரு, விஜய நீங்க யாரும் விமர்சிக்காதீங்க. ஏன்னா அவர் கூட்டணிக்கு வெளியில நின்னு வாக்குகளை பிரிப்பதுதான் அவருடைய நோக்கம். தலித் வாக்குகள், சிறுபான்மையினர் வாக்குகள், பெண்களுடைய வாக்குகள், இளைஞரோட வாக்குகளை அவர் பிடிக்கணும். அதை அவர் சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதை செய்யற வரைக்கும் நீங்க யாரும் அவரை விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதுதான் உன்னுடைய லிமிட். அந்த வாக்குகளை பிரிக்கிறதுக்கு மட்டும்தான் உன்னை அரசியல் களத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். அதை தாண்டி ஓவரெல்லாம் யோசிக்காத ராசா. அப்படியே யோசிச்சானா உன்னை எங்க தட்டி எப்படி உட்கார வைக்க முடியும் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கறத இன்னைக்கு விஜய்க்கு உணர்த்திருக்கிறார்கள். ஜனநாயகன் ட்ரெய்லர்ல ரொம்ப வீர வசனம் பேசினாரு. ஐ ஆம் கமிங் அப்படின்னு பேசினாரு. ஆனா இன்னைக்கு பாஜக ஒரு விஷயத்த விஜய்க்கு உணர்த்திருக்கு. நாங்க நினைச்சாதான்டா நீ வர முடியும், நீ வரணுமா இல்லையா அப்படிங்கறத நாங்க தான் முடிவு பண்ணுவோம் அப்படிங்கறத விஜய்க்கு உணர்த்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு 12ஆம் தேதி விசாரணை நடக்க போகுது. இவர் டெல்லிக்கு போறாரு. அங்க என்னெல்லாம் அழுத்தம் கொடுக்க போறாங்க, எப்படியெல்லாம் அந்த அழுத்தத்துக்கு உட்பட்டு விஜய் ஆட போறாரு, அடுத்தடுத்து அரசியல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத ஆவலா தமிழ்நாடே எதிர்பார்த்துட்டு. ஆனா இத பத்தி எல்லாம் கவலைப்படாத ஆச்சரியக்குறிகள்.
எங்க அண்ணாவுக்கு நீங்க அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இளைஞர் படையுடைய கோபத்தை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு எல்லாம் வெட்டி வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களால குறைஞ்சபட்சம் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு சென்சார் போர்டு ரொம்ப தெளிவா கோர்ட்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா? ப்ரொசீஜர் படிதான் நாங்க எல்லாம் பண்ணுவோம். உங்க அவசரத்துக்குலாம் எங்களால சென்சார் சர்டிபிகேட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க நினைச்சாதான், அவங்க மனசு வச்சாதான் 9ஆம் தேதி ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆகலைன்னா அதிகபட்சம் என்ன பண்ணுவீங்க நீங்க? தியேட்டர் வாசல்ல போய் போராட்டம் பண்ணுவீங்க. தியேட்டரை அடிச்சு உடைப்பீங்க. அவ்வளவுதானே உங்களுடைய தைரியம். இல்லன்னா இது எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு திமுகவை குறை சொல்லுவீங்க. இது மட்டும் தானே உங்களால செய்ய முடியும். டெல்லியில போய் போராட்டம் பண்ண முடியுமா? ஏன் கமலாலயத்துல போய் ஒரு சேர் உடைச்சு பாருங்களேன் பாக்கலாம். குறைஞ்சபட்சம் இதற்கெல்லாம் காரணம் பாஜக தான் அப்படின்னு ஒரு அறிக்கை உங்க தலைவரால விட முடியுமா? இல்ல அடுத்த கட்ட தலைவர்களால பேச முடியுமா? தொடர் நடிகைகள்லாம் சோசியல் மீடியால போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்த கட்ட தலைவர்கள் ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார் போன்றவர். இதற்கெல்லாம் யாரு என்ன அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா இந்த அழுத்தத்துக்கெல்லாம் நாங்க மசிய மாட்டோம். என்ன சார் பயம்? எந்த சமரசம் இல்லாம கொள்கை எதிரியே எதிர்க்க ஏன் பயப்படுறீங்க? இன்னைக்கு திமுக களத்துல ஸ்ட்ராங்கா நிக்குதுன்னா அவங்களுடைய பாஜக எதிர்ப்புல ஒரு நேர்மை இருக்கு. மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள், மக்கள் உரிமை சார்ந்த விஷயங்கள்ல எந்த சமரசம் இல்லாம வெளிப்படையாக நேர்மையாக பாஜகவை எதிர்த்து களத்துல நிக்கிறாங்க. ஆனா விஜய் கிட்ட அந்த நேர்மை இருக்கா? எஸ்ஐஆர்ல விமர்சனம் பண்ணும்போது திமுகவை விமர்சனம் பண்றீங்க. ஆனா பாஜகவை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. கோயம்புத்தூர் மதுரைக்கு மெட்ரோ ரயில் வரணும்னா அதை பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க. திருப்பரங்குன்றம் விஷயத்துல இவ்வளவு நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி கருத்து சொல்ல மாட்டேங்கிறீங்க. கொள்கை எதிரின்னு மட்டும் சொல்றீங்களே தவிர அந்த கொள்கை எதிரியோடைய பிரச்சனைகளை என்னைக்காவது வெளிப்படையா தைரியமா விஜய் பேசியிருக்கிறாரா? திமுக எதிர்ப்புல காட்டுற வீரியத்தை ஏன் சார் பாஜக எதிர்ப்புல காட்ட மாட்டேங்கிறீங்க? ஏன்னா அந்த எதிர்ப்புல ஒரு நேர்மை இல்லை. பெரிய பெரிய அரசியல் ஜாம்பவான்கள், பழம் தின்னு கொட்டை போட்ட அஜித் பவார், நிதிஷ்குமாரையே மண்டியிட வச்சவங்க அமித்ஷா கும்பல். நீங்கெல்லாம் ஏமாத்துறோம். அரசியல்ல பால்வாடிய கூட தாண்டாத கூட்டம் நீங்க. எங்க கிட்ட இளைஞர் படை இருக்கு, இது இருக்கு, அது இருக்குன்னு பஞ்சு டயலாக் பேச மட்டும்தான் நீங்க லாயக்கு. உங்களை எல்லாம் நிமிஷத்துல காலி பண்ணிட்டு போயிருவாங்க அவங்க. சங்கி கூட்டத்துடைய உண்மையான முகம் தெரியாம அவங்களுக்கு அல்ல கையா இன்னைக்கு களத்துல இறங்கிட்டீங்க. இன்னைக்கு புலிவால் புடிச்ச கதையை அடிச்சு உங்க நிலைமை. உள்ள அழுகிறேன், வெளியே சிரிக்கிறேன், நல்ல வேஷம்தான் வெளுத்து வாங்குறேன். வாழ்க்கையிலேயே நடிக்கிறீங்களே விஜய். குறைஞ்சபட்சம் உங்க ரசிகர்களுக்காவது நேர்மையா இருக்க பழகு. நன்றி.